ஹாய். நம்ம ஒரு பேப்பரில் அழகாக ஒரு பன்றி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக 20க்கு 20 பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. ட்ரையாங்கிளாட்டு அந்த பகுதியை நல்ல ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டரை பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி வச்சு சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போது இதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. 4 கார்னரையும் இதே மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியை அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு பேப்பரை திருப்பிக்கோங்க. பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த சென்டர் பார்த்திங்களா, இந்த சென்டர் லைனுக்கு நேர் இந்த பகுதியை இப்படி திருப்பி வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பகுதியை நல்லா நீட்டாக ஃப்ளாட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியை இதே மாதிரி வச்சு மடிச்சுக்கலாம். மடிக்கும்போது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதி, இதுக்கப்புறமா இந்த பகுதி இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ பேப்பரை இந்த மாதிரி நேராக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கீழே இந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக இந்த இதில் ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுக்கு நேர் இந்த மாதிரி வச்சு நீட்டாக இந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை நல்ல ஃப்ளாட்டாக 2 பகுதியும் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பகுதி இப்படி இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இதுக்கப்புறமா எல்லா லைன்ஸையும் கிளியராக இது பண்ணதுக்கு பிறகு இந்த பகுதி இந்த மாதிரி கீழே தாத்து விட்டுக்கோங்க. கீழே தாத்துட்டு சென்ட்ரல் லைன் இருக்குல்ல, இந்த சென்ட்ரல் லைனை இப்படி அமுக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி அந்த இடத்த நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை நிமித்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு லைன் வந்திருக்கும். இந்த லைனை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு எண்டு வரைக்கும் கரெக்டாக அதில் அந்த மடக்கு அந்த இடத்துல அப்படி லைனை பிடிச்சிட்டு அதை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கமும் மடிச்சுக்கலாம். இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க.
இப்போது அந்த பக்கம் செய்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம செய்கிறோம். முதல்ல நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த மாதிரி சென்டரை பிடிச்சி இந்த மாதிரி மேலே கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த மடித்த லைனை அந்த சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதியை இப்படி உள்ளாடி பார்த்து விட்டுக்கோங்க. அப்புறம் கீழ் போர்ஷனை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இப்படி இருக்கும். நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த பகுதியை என்ன பண்ணணும்னா, இந்த உள்ளாடி ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இந்த உள்ளாடி இதில் முதல் அடுக்கு வரும் பாருங்க, இதில் முதல் அடுக்கில் இந்த மாதிரி விரலை விட்டுட்டு இப்படி மடக்கிக்கோங்க. முதல் அடுக்கில் இந்த மாதிரி பண்ணிங்களா, அதுக்கப்புறமா இந்த மடக்கை மேலே பார்த்து இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இதுலேயே அந்த அடியில் உள்ள ஒரு லேயருக்குள்ளே விரல் விட்டு நம்ம முதல் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மடக்கி இப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த பகுதியில் நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு திருப்பிக்கலாம் பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த பொஷனை கீழே பார்த்து தாத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற அடுக்கை இந்த மாதிரி இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி அந்த அதில் இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. கொஞ்சம் தூரம் வர்றது வரைக்கும் இப்படி மடக்கிக்கோங்க. இந்த பகுதியை நல்லா இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அதனோட அடுத்த பகுதியும் இந்த மாதிரி மேலே பார்த்து அந்த லைன் முடிகிற இடம் வரைக்கும் இப்படி மேலே பார்த்து மடக்கிட்டு, அடுத்து சென்டரில் கொஞ்சம் முக்கு மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த முக்கு பகுதியை கொஞ்சமாக மேலே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு. இப்போ என்ன பண்ணமோ இதே இது அடுத்து இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சா, அதுக்கப்புறமா இந்த பகுதிக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தள்ளி நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பகுதி இந்த மாதிரி இப்படி இந்த முக்கு வரைக்கும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதே மாதிரி அடுத்த இந்த மடக்கிட்டு அந்த காலுக்காக இந்த பகுதி இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து இந்த கால் பகுதியை இதே மாதிரி கீழே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியில் என்ன பண்ணமோ அதே அடுத்த பகுதியிலையும் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து இப்படி மடக்கிட்டு அந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அடுத்த சைடே அந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அப்போ சென்டரில் மட்டும் ஒரு முக்கு மாதிரி இருக்கும்.
அப்புறமா அந்த சென்டர் பகுதியை லைட்டாக நேரே வச்சு மடக்கிக்கோங்க. இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதி. அப்புறம் இந்த கால் பகுதியை பேக்கில் எடுத்து இந்த மாதிரி அந்த பக்கம் பண்ண மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுருவாங்க. அடுத்த பகுதியை அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பகுதி ஆயாச்சு. நீ அதுக்கப்புறமா இந்த பேப்பரை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மேல் போர்ஷனை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. 2 பக்கமும் மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நமக்கு பின்னாடி திருப்பி பார்த்தா இந்த மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா இந்த ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வர பின்னாடி பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த உருண்டு வர மாதிரி 2 பக்கமும் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி நிமித்திட்டு இந்த இடையில விரலை விட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. உள்ளாடி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 பக்கமும் இதே மாதிரி இருக்கும். இந்த பகுதியை இப்போ இந்த உள்ளாடி விட்டு மடக்கிக்கோங்க. உள்ளாடி விட்டு மடக்கிக்கோங்க இப்படி. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பகுதியில் நல்லா சென்டரை அதை இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க. அந்த இடத்த நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இப்போ இந்த வால் பகுதிக்கு நம்ம வரலாம். வால் பகுதி எவ்வளோ தூரம் திரும்புமோ அவ்வளோ அந்த பகுதி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இடையில விரலை விட்டு இந்த ஃப்ளாட் ஆக்கின ஓரங்களை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழ் போர்ஷன்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் அப்படி சென்டர் பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி மடக்கிக்கலாம். இப்போ இதை நிமித்திக்கலாம். நிமித்திட்டு இந்த பகுதியில் சென்ட்ரல் அந்த மாதிரி மேலே பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வால் பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வால் பகுதியை உள்ளாடி விட்டுட்டு அந்த பகுதியை லைட்டாக ஒரு சுற்றி விடுங்க. இப்போ நல்லா பிடிச்சி விட்டுட்டு இந்த முக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. 2 பக்கத்துலேயும் அதே மாதிரி இந்த முக்கு மாதிரி வரக்கூடிய பகுதியை உள்ளாடி லைட்டாக ஒரு ஸ்ட்ரைட்டாக வச்சு லைட்டாக மட்டும் மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதை அப்படி திருக்கிக்கோங்க.
கரெக்டாக நேரம் இருக்கான்னு காலெல்லாம் அளவு பார்த்துக்கோங்க. நம்ம 2 காலும் ஹைட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம கீழே விடும்போது அது நிற்கும். அதுக்கேற்றபடி இது பண்ணிக்கோங்க. இப்போ வாலை நம்ம சுற்றிக்கலாம் லைட்டாக. சுற்றிட்டு அது லைட்டாக நிமிர்த்தி விட்டுக்கோங்க. வால் ஓகே. அடுத்தது தலைக்கு வரலாம். அதுக்கு அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பகுதியை 2 பகுதியும் இப்படி இந்த பின்னாடி பார்த்து விடலாம். இது காதுக்காக. அடுத்தது இந்த சென்டர் பகுதியை கரெக்டாக இந்த மாதிரி 2ஆக கீழே பார்த்து கரெக்டாக 2ஆக வச்சு மடிச்சுக்கோங்க. தலைக்கு இந்த பகுதியை இந்த மாதிரி அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து கரெக்டாக இந்த அடுக்கு கீழே மடங்குற மாதிரி ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க. நான் வாய்ஸ் தனியாக கொடுக்குறதால நான் பண்ணும்போது அது நான் சரியாக கவனிக்கல. அடுத்து நான் கரெக்ஷன் பண்ணுவேன். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் கரெக்ஷன் பண்ணுறத. இது முதல்லையே அந்த மடிப்புக்குள்ளாடியே இருந்துச்சுன்னா அது கரெக்டாக வரும். நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியாது. வீடியோ நான் அதை கரெக்ஷன் பண்ணும்போது பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த பகுதி இப்படி உள்ளாடி வச்சு கரெக்டாக இப்படி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த லேயரை தான் சென்னை இதுக்கு நம்ம மேலே பார்த்து முதல்ல இது பண்ண வேண்டியது. அது கொஞ்சம் நான் மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல. நம்ம அந்த பகுதியும் இந்த மாதிரி இதோட சேர்த்து வச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு லேயரை இது பண்ணல, அதை மட்டும் கொஞ்சம் தாத்து விட்டுட்டு இந்த முனை பகுதியில் கரெக்டாக ஒரு சின்ன பிஞ்சை இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அந்த முனை அதை உள்ளாடி விட்டு இப்படி மடக்கிக்கோங்க. அது பன்றியோட மூக்கு மாதிரி. அடுத்து அதுக்கு வாயிலேருந்து வாயோட கீழே போர்ஷனுக்காக இந்த பகுதியும் லைட்டாக அப்படி மடக்கி உள்ளேருந்து கொஞ்சம் தாத்தி கீழே வைங்க. அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிற இந்த போர்ஷனை இந்த மாதிரி லைட்டாக கீழே தாத்து விட்டுட்டு அந்த பகுதியோட முனைப்பகுதியை இப்போ நம்ம மேலே பண்ண மாதிரி லைட்டாக ஒரு சின்ன மடக்கி உள்ளாடி விட்டுக்கோங்க. சின்னதாக மடக்குனா போதும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு தலைப்பகுதி. அதுக்கப்புறம் காதுக்கு வரலாம். இந்த மாதிரி மேலே பார்த்து மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியை இதே மாதிரி மேலே பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த பகுதியை இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியை அதே மாதிரி மடிச்சுக்கலாம். அதை நிமித்திட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி நிமித்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனையும் இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. கீழே உள்ள போர்ஷனையும் அதே மாதிரி இந்த மாதிரி உள்ளாடி பார்த்து லைட்டாக இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. 2 காதையும் இதே மாதிரி பண்ணிக்கணும். ரெண்டு காதையும் இதே மாதிரி மடக்கியாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி காது பகுதி இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து கால் பகுதிக்கு வரலாம். கால் பகுதியிலையுமே இந்த ஒரு சின்ன முனைப்பகுதி இந்த மாதிரி உள்ளாடி விட்டு மடக்கி விட்டுக்கோங்க. 4 காலையுமே அதே மாதிரி நேரே வச்சு மடக்கி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி முன்பக்க காலை பண்ண மாதிரி பின்பக்கத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணியாச்சு. அப்புறமா இந்த முதுகு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதுகு பகுதியை இந்த மாதிரி லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த உள் பகுதியெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக விரிச்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவ்வளோ நேரம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஆல்.